I am coming directly to the point. நரேந்திர மோடி இங்க யாரோ ஒரு மனிதனை பற்றி கோவை ராமகிருஷ்ணன் சொல்லி அது வைகோ அது கோமாளின்னு எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னார். பைபிளிலே ஒரு வாசகம் உண்டு, don't cast the pearl before the swine. பன்றிகளுக்கு முன்னால் முத்துக்களை விதைக்காதீர்கள், அதன் அருமை தெரியாது. அவ்வளவுதான், அதுக்கு மேல நான் வேற ஒன்றும் சொல்ல விரும்பல. நரேந்திர மோடி அவர்கள் காட்மாண்டிலே சென்று எங்கள் இனத்தை கருவறுப்பதற்கு லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று கூண்டிலே நிறுத்தப்பட வேண்டிய கொடியவன் ராஜபக்சேவை கைகுலுக்கிவிட்டு தனியாக கூட சொல்லவில்லை. அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் என்று உரையாடலின் போது தனியாக கூட சொல்லவில்லை. அந்த மாநாட்டு உரையிலே பேசுகிறார். நான் பிரதம மந்திரியை கேட்கிறேன், இந்திய நாட்டின் பிரதம மந்திரியை கேட்கிறேன், ஈழம் புலிகள் என்பதை எல்லாம் மறந்துவிடுங்கள். இன்னொரு தேசத்தின் தேர்தலில் ஒரு வேட்பாளர் ஜெயிக்க வேண்டும் என்று இந்தியாவின் பிரதமர் எப்படி சொல்லலாம்? இதுவரை நேரு சொன்னாரா? லால் பகதூர் சொன்னாரா? மன்மோகன் சிங் சொன்னாரா? நரசிம்மராவ் சொன்னாரா? இந்திரா காந்தி சொன்னாரா? இதுவரை எந்த பிரதமர் சொல்லல. நீங்க ஈழத்தை விட்டுருங்க, எந்த நாடா இருக்கட்டும், ஐரோப்பிய நாடா இருக்கட்டும். இங்க ஒருத்தர் ஒரு மாநாட்டுக்கு போறீங்க, அங்க தேர்தல் நடக்க போகுது. எங்கள் அண்ணாவிடம் மிஸ்டர் மோடி கொஞ்சம் அண்ணாவை பத்தி நான் எழுதி அனுப்புறேன், படிச்சுக்கிடுங்க. நீங்க ரொம்ப படிச்சவர், நான் எழுதி அனுப்புறேன், கொஞ்சம் அதுக்கு பிறகு அண்ணாவினுடைய புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிடுங்க. உலகத்துக்கே அறிவுரை சொல்லக்கூடிய தகுதி கொண்ட கூட்டம் எங்கள் கூட்டம். அண்ணாட்ட போய் கேட்டாங்க, அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் நடக்குது, யார் வெற்றி பெறுவார்கள் என்று கேட்டார்கள். யாருக்கு அதிக ஓட்டு கிடைக்குதோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னார். யார் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? யார் ஜெயித்தால் இந்தியாவுக்கு நல்லதோ அவர் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். இது அண்ணாயா? நீங்க காட்மண்டுல போய் இன்னொரு தேசத்தினுடைய ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிற ஒரு வேட்பாளர் இந்த தேர்தலில் அவர் ஜெயிக்க வேண்டும் என்று தனி அறையில் அல்ல, மாநாட்டிலே பேசுகிறீர்கள். வெட்கப்படுகிறேன். இந்த பிரதம மந்திரியுடைய தரத்தை நீங்கள் தாழ்த்தி விட்டதற்காக நான் வெட்கப்படுகிறேன். மோடியை இந்த பிடிக்கிறாரு. நீங்க பெரிய ஆரேட்டர் நான் நினைச்சேன். நீங்க பெரிய ஆரேட்டர் தான், ஒரே நாளில் 80 கூட்டம் பேசக்கூடிய ஆரேட்டர் தான். ஆனால் உங்களுக்கு கொஞ்ச நாளா ரொம்ப ஓவரா போறதுனால ஒன்னும் புரிய மாட்டேங்குது, தலகால் தெரியல. இன்னும் அதிக பேரை, லட்சக்கணக்கான பெண்களை கற்பழித்துக் கொள்ளவா? இன்னும் 1000 கோயிலை இடிக்கவா? இன்னும் எங்கள் இனத்தை அழிக்கவா? Does he want? Does Mr. Modi want? மோடி விரும்புறாரா? மீனவ சகோதரர்கள் சொல்லிட்டாங்க, நீங்க தானே கரெக்டா சொன்னீங்க, டிராமா அடிக்கிறாங்க இவங்க அந்த 5 மீனவர் பிரச்சனையில். நான் கேட்கிறேன், 5 மீனவர்கள் மேல அபாண்டமா வழக்கு போட்டு அவனை சித்திரவதை பண்ணி அடிச்சு நொறுக்கி 3 வருஷம் ஜெயிலில் வச்சிருந்தானே, இதுக்கு ராஜபக்சேக்கு என்ன தண்டனை கொடுக்கிறது? இதற்கு மத்தியில இவர்கள் ஒரு நாடகம் ஆடுவதற்கு இந்த 3 பேரை, அவனுக்கு தெரியும் ராஜபக்சேக்கு இவங்க குற்றவாளி இல்ல, போதைப் பொருள் கடத்தல என்ன. அப்படியே இருந்தாலும் அங்க மரண தண்டனை கிடையாது. 86க்கு பிறகு நாங்க மரண தண்டனை நீதிபதி அறிவிக்க வைக்கிறோம். பாகிஸ்தான்காரனுக்கோ வேற எவனுக்காக அறிவிக்கலையே, இவன் வச்சதான் ஜட்ஜி எல்லாம். இந்த ராஜபக்சே கைக்கூலியா இருந்தவன் தான் சீஃப் ஜஸ்டிஸ் பீரிஸ். நீ மரண தண்டனை அறிவிச்சிருங்க இந்த உயர் நீதிமன்றத்தில், சுப்ரீம் கோர்ட்டுக்கு பிறகு வந்துக்கிடட்டும். அந்த மரண தண்டனை தமிழ்நாடு கொந்தளிக்கும். உடனே இங்கிருந்து பிஜேபி தலைவர்கள் நாங்கள் 5 பேரை காப்பாற்றி கொடுக்கிறோம். அதற்கு பிறகு நரேந்திர மோடி அங்கே சொல்லி அவருடைய கைக்கூலி ஒருவனை விட்டு, புரோக்கர் ஒருத்தர் இருக்கான் அவனை விட்டு போய் பார்த்துட்டு சொல்ல சொல்லி, அதற்கு பிறகு அவர் மன்னிப்பு கொடுத்து விட்டான், அவன் பொது மன்னிப்பு கொடுத்து விட்டான். உடனே இவர்கள் டெல்லிக்கு கூட்டிட்டு போய் மோடிக்கு நன்றி, ராஜபக்சேக்கு நன்றி. நான் இந்த கட்டத்தில் கேட்கிறேன் பிரதம மந்திரியை, 2011ஆம் ஆண்டு அதே தங்கச்சி வடத்திலே இருந்து 4 மீனவர்கள் இந்தியா கிரிக்கெட்டை ஜெயித்து
இலங்கை தோற்றதற்காக அந்த 4 மீனவர்களை கண்டதுண்டமாக வெட்டி கடல்ல போட்டானே, இது வரைக்கும் கேஸ் போட்டிருக்கிறானா? அதே தங்கச்சி மரத்து 4 மீனவர்கள். அந்த காலத்துல ஜெயலலிதா பிரபாகரனை கைது பண்ணிட்டு வர சொன்னாரு, உண்மைதான். அதை கண்டிச்சதுனாலதான் நான் 19 மாசம் ஜெயிலுக்கு போனேன். அது முடிஞ்சு வச்சு 7 பேரை விடுதலை பண்ணுங்க முதலமைச்சர் ஜெயலலிதா தீர்மான கேபினெட்ல முடிவெடுத்தாங்களே, நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இந்த துணிச்சலான முடிவு. ராஜீவ் காந்தியை கொலை செஞ்சவங்க சொல்லுவாங்க, மொத்தமா ஜெயில விட்டு வெளியேறுப்புன்னு சொல்லக்கூடிய துணிச்சல் ஜெயலலிதா இருந்தவரால் நான் வாழ்த்துகிறேன். ரோட்ல வந்தப்ப இறங்கி வந்து பார்த்தாங்க, வெயில நடந்து வர்றப்ப சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. ஆஹா, கூட்டணி அமைஞ்சிருச்சு, 3 சீட் வாங்கிடுவாரு. நல்லது செஞ்ச பாராட்டுவையா. இந்த பினாங்கு பிரகடனத்தை அவங்க நிறைவேற்றிட்டாங்க தீர்மானமா. நமக்கு இந்த பலம் இருக்குல்ல, பார்லிமெண்ட் சொன்னோம். ஆனால் நரேந்திர மோடி போய் அவர் கவர்மெண்ட் ஆதரிச்சு பேசி பார்லிமெண்ட்ல டிபேட்டே தலைகளை திருப்பின. அன்றைக்கு ராத்திரி போன போட்டு மிஸ்டர் வைகோ தேங்க்யூ 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 3 பேரும் சொன்னாரு. நிதிஷ்குமார் இருந்துச்சு, ஹீரோ ஆஃப் தி டிபேட் வைகோன்னாரு. வாஜ்பாய் கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. அவர்கிட்ட போய் நான் தான் ரொம்ப ஆசையோட சொன்னேன், பதவி பிரமாணத்துக்கு இந்த படுவாய் பெயரை கூட்டிட்டு வர தலையில கண்ணை தூக்கி போட்டாரு. அவர்கிட்ட போய் 45 நிமிஷம் மன்றாடுனே, கெஞ்சினே, எங்க மனசுல இறுதியத்தை ஈட்டியை சொருகாதீங்க. ஏயா 2 நாட்டு ராணுவம் சுட்டப்ப அன்னைக்கே போயிருந்தேன்னா பெரிய கம்பத்தை போட்டு திமுக மாநாட்டில் வைகோ அரங்கம்னு போட்டு எனக்கு பெரிய ஊருக்கு கொடி கம்பத்தை போட்டு அதை சொல்லி ஓட்டு வாங்கியிருப்பாங்க. டெல்லி சரியில்லையே, ஏன் கவலைப்படுறீங்க? டெல்லி நம்மளை பத்தி கவலைப்படணும். இனிமே போற போக்க பார்த்தா மணியரசர் லைனுக்கு நாம் போயிடுவோம் போல் இருக்கு. கிறுக்கு பையலை பிரபாகரனை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? அவரு நான் அந்த காட்டில் இருக்கும்போது சொல்றாரு, அண்ணா ஈழம் அமைஞ்சா நான் எந்த பதவிக்கு வரமாட்டேன், நம்ம மாத்தியா மாதிரி ஒரு ஆள்கிட்ட அதிகார பதவியை கொடுத்துட்டு நான் 2 திட்டம் வச்சிருக்கேன். போரில் காயமுற்று கைகால் இழந்தவர்களுக்கும் கணவனை இழந்தவர்களுக்கும் பிள்ளை இழந்தவர்களுக்கும் பராமரிப்பு திட்டத்தை நான் கையில் எடுத்துக்கிட்டு செய்வேன். இன்னொன்னு, கரிகாலன் காலத்தில் ராஜேந்திரன் காலத்தில் இந்த கப்பல் படை மாதிரி ஈழத்துக்கு ஒரு பலமான கப்பல் படை ஆசியா கண்டத்திலே நான் உருவாக்குவேன். இது 2 தான் என் நோக்கம்னு சொன்னார். அப்ப நான் சொன்னேன், எனக்கு ஒரு ஆசை இருக்கு தம்பின்னு. என்னன்னாரு, சுதந்திர தமிழ் ஈழத்தை நான் ஐநாவில் நியூயார்க்கில் அந்த கட்டடத்தை 84 பார்க்கும்போது எல்லா நாட்டு கொடியையும் பார்த்துட்டு தமிழனுக்குன்னு ஒரு கொடி இல்லையே உலகத்தின் பூர்வ இனத்துக்கு அப்படின்னு அங்கிருந்து திமுக காரன் 688 பேருக்கு இது சொல்லி கடிதம் எழுதியிருக்கேன். பல பேர் வச்சிருக்காங்க திமுகவில். நான் எழுதின கடிதத்தை, தம்பி சுதந்திர தமிழில் அமைஞ்ச பிறகு என்னை உங்கள் சிறப்பு குடிமகனா சிட்டிசனா ஆக்கி முதல் பிரதிநிதியா நாம் போய் ஐக்கிய நாடு சபையில சுதந்திர தமிழீழத்தின் பிரதிநிதியா நாம் பேசணும். அது மட்டும் நீங்க ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. என்னென்ன இதை கூடவா நாங்க செய்ய மாட்டோம், அதை விட எங்களுக்கு என்னென்ன வேலை என்னாரு. எனக்கு அதாங்க ஆசை. வரலாற்றில் சுதந்திர தமிழீழத்தின் சார்பில் அங்கே போய் பேசணுங்கிற ஆசை. பாலசிங்கத்திட்ட சொன்ன தம்பி தான் என்கிட்ட சொன்னாரு, இது நாங்க செய்ய மாட்டோமான்னாரு. இப்பயும் எனக்கு அந்த ஆசை இருக்கு. என் நாசியில் சுவாசம் அடங்குவதற்கு முன்பு, என் கண்கள் மூடுவதற்கு முன்பு சுதந்திர தமிழீழம் பிறக்கும். ஸ்காட்லாந்தில் பொதுவாக்கெடுப்பு நடத்தும் போது ஸ்காட்லாந்து மக்களை எவனும் கொல்லவில்லை பிரிட்டிஷ்காரன். உலகத்தில் பல நாடுகள் பொதுவாக்கெடுப்பிலே மறந்ததற்கு பிறகு நம்பக்கம் நியாயம் இருக்கிறது. நாங்கள் பிரிவினை கேட்கவில்லை, இழந்த சுதந்திரத்தை ஈழ மக்கள் கேட்கிறார்கள். அப்படின்னா காஷ்மீர்லையும் பொதுவாக்கெடுப்புன்னு கேட்டு போடுவானேன்னு தான் இவங்க குதிக்கிறாங்க டெல்லியில். கொஞ்சம் விவகாரமான மேட்ரு தான், ஆனால் நான் பேசிடுவேன். என்னடா இப்படி வைகோ பேசிட்டாருன்னு கட்சி ஆளுங்க நினைக்காதீங்க. நான் ஒரு 2-3 நாளாக நினைச்சுக்கிட்டு வந்தா இப்ப பேச போறேன். காஷ்மீரில் பொதுவாக்கெடுப்பு தான் என்று பண்டித நேரு 48 இருந்து சொன்னாரு. ரைட் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன் அடிப்படையில் பொதுவாக்கெடுப்பு என்று சொன்னாரு. காஷ்மீர் தனியாக இருப்பதா, பாகிஸ்தானோடு இருப்பதா, இந்தியாவோடு இருப்பதா, அந்த மக்கள் தீர்மானிக்கட்டும் என்று ஜவஹர்லால் நேரு 48, 52, 54, 60 அறிவித்தாரே. பாகிஸ்தான்காரன் கேட்டான், பொது வாக்கெடுப்புன்னு நேரு சொன்னாரு, பிளபிசைட்னு, அது ஏன் இந்தியா நிறைவேற்றவில்லை? இவர் சொன்னாரு, அங்க எலெக்ஷன் நடந்தது இல்ல, அதுல நாங்க தானே ஜெயிச்சிருக்கோம், அதான் பொது வாக்கெடுப்புட்டார்.
அப்படின்னா ஈழத்தில் நடந்தது பொது வாக்கெடுப்பு தான். 99% பிரபாகரன் சொல்ல பக்கத்தில் ஓட்டு போட்டான் தமிழ. இதை கிள்ளி போட்டிருக்கேன் நான். இப்படி கிள்ளி போட்டிருக்கேன் காஷ்மீர் இஷ்யூல. நாளைக்கே எழுதிடுவாங்க வைகோ வந்து பிளபிசைட் கேட்கிறார். நான் கேட்கறையா? இப்ப நேரு சொன்னதை சொல்றேன். நாங்க ரொம்ப விவகாரமான ஆட்க. ஏன்னா எங்களுக்கு பதவி அவசியம் இல்லை, ஜெயிலுக்கு போறதை பத்தி கவலையும் இல்லை. ஏற்கனவே 2 கேஸ் மேல செடிசன் கேஸ் இருக்கு. பெரிய கேஸா போடணும் ஐயா. நியூசன்ஸ் கேஸ் போட்டாங்க, ஒண்ணுக்கு இருந்தா வச்சாண்டு கேஸ் போட்டா கேவலம் ஐயா. இவன் நாட்டுக்கே துரோகம் பண்ண பெரிய கேஸ். எனக்கு 2 கேஸ் பெரிய கேஸ். தேவதாஸ் தான் நடத்துறாரு. எப்படி நம்ம உள்ள அனுப்ப மாட்டாருக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இருவர் உள்ள சினிமாவோட எம்.ஆர். ராதா தான் சொல்வார், கனம் நீதிபதி அவர்களே, என் கட்சிக்காரனை எப்படியாவது நீங்கள் சந்தித்து விடுங்கன்னு சொல்லி பிடிச்சிருக்கார். அப்படி சொல்ல மாட்டார் அவர். கலைஞர் கடிவசனம் தான் இருவர் உள்ளோம். பெண்மனம் சினிமாவை கதையை தான் எழுதினாரு. நல்ல படம் அது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூவி. பிரசாத் ப்ரொடக்ஷன்ஸ் எடுத்த படம். ஆகவே எங்களை பொறுத்த மட்டில் நாங்க மிக தெளிவா இருக்கிறோம். இந்த செடிஷன் கேஸ் போட்டிருக்காங்கல்ல, 11ஆம் தேதி கேஸ் இருக்கு. கீப்ராஜ் இன்ஸ்பெக்டர் விசாரணை தேவதாஸ் தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. சத்தம் போடாம வந்து கோர்ட்ல வந்து கேளுங்க. செல்போன் வச்சு சத்தம் போட்டுறாங்க. அந்த ஜட்ஜமா சத்தம் போட்டுரும். நான் தான் கடைசி ஆர்குமெண்ட் பண்ண போறேன். அவன் கேஸ் போட்ட அத்தனை வரியையும் நான் அப்படியே சொல்லி இப்படிதான் நான் பேசுறேன்னு சொல்ல போறேன். அப்படியே உடைக்கணும். உள்ளதெல்லாம் பார்த்துக்கிடுவோம். புஸ்தகம் எழுதணும் நேரமே கிடைக்கல, நல்லா போய் எழுதிட்டு போறோம். ஜெயிலுக்கு பயப்படல, உயிர் போறதை பத்தி கவலைப்படல, பதவிக்கு வேற எந்தையா வேணும். நாங்க நிமிர்ந்த ஆட்க. அதனால சொல்றோம், நான் ஊர் ஊரா போய் பையன்களை தான் தயார் பண்ண போறேன். ஸ்டூடெண்ட்ஸ் இனிமே ஸ்டூடெண்ட்ஸ் அவன் போஸ்ட். அவனுக்கு மனசுல பட்டுச்சு, அவன் எந்திரிச்சாலும் எவனும் மறக்க முடியாது. அவன் மனசுல போய் பதியணும். ஆகவே சுதந்திர தமிழீழத்திற்கான பொது வாக்கெடுப்புக்கு எல்லா கட்சியும் ஆதரிக்குது. சட்டசபை போட்டுருச்சு. இனி உலகத்துக்கு கொண்டு போவோம். இது நம்ம கோரிக்கையை எப்படி மறக்க முடியும்? சரி, இந்த இனப்படுகொலை செஞ்சதுக்கு அதுக்கு கூண்ட நிறுத்தணும். ஆனால் இந்திய அரசு அவனை கூட்டி கொண்டு வந்து அவனை அழைச்சிட்டு வந்து இப்படி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இங்க இருந்து இந்திய கடற்படை தளபதி போனார், தெரிஞ்சுக்கிடுங்க. 15 நாளைக்கு முன்னாடி இந்த கொலைகார பையில பார்த்துட்டு, உங்ககிட்ட இருந்து நாங்க இந்திய கடற்படை, இந்திய ராணுவம் நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கிட வேண்டியது தான். எதுக்கு கற்பழிக்கிறதுக்கா? இல்ல பச்சை பிள்ளைகளை கொல்றதுக்கா? எதுக்கியா? என்ன படிக்க போற நீ? அந்த சுண்டக்கா அப்பைய அவன் நம்ம இவ்வளவு கொண்டு இருக்கிறான். ஏன்னா இந்திய ராணுவமே அங்க போய் நீங்க வேலை செஞ்சீங்கல்ல, தளபதிகள் போய் எங்க அழிக்கிறதுக்கு சண்டையை நடத்துனீங்கல்ல, அதனால அவங்கிட்ட படிக்க போறீங்களா? தர்மபாலா அவருக்கு வந்து ஸ்டாம்பு வெளியிடுறார். யாரு? ஜனாதிபதி. பெரிய சேவை செஞ்சவர் ஜனாதிபதி. நீங்க மந்திரியா இருந்தப்ப என்னெல்லாம் கேடு பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும். எங்க மக்களுக்கு நீ ஜனாதிபதி பதவிக்குள்ள இருக்கிறவத்தான் சொல்ல முடியாது. பழைய வெளிவிவகார மந்திரியை பத்தி நான் பேச முடியும், பழைய ராணுவ மந்திரியை பத்தி நான் பேச முடியும். இப்ப ஜனாதிபதிக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆளை பத்தி எனக்கு கவலை இல்லை. பழைய ராணுவ மந்திரி வெளிவிவகார மந்திரியை பீஸ் பீஸா கழிச்சு பேச முடியும். அதுக்கு பிறகு ராஜ்நாத் சிங் சொல்றார், 75% மக்கள் இந்தி தான் பேசுகிறார்கள், சமஸ்கிருதம் தான் தாய் பாஷை. வச்சுக்கோ, உன் பாஷை இருக்கிற நாடை மட்டும் நீ வச்சுக்கோ, மற்ற நாடு வெளியே போகட்டும். நீயே வச்சுக்கோ, உன் மொழியை நீயே வச்சுக்கோ, எங்க நாக்கு வெளியே போயிடுறோம். வச்சுக்கோடா, வச்சுக்கோ. இதுக்குதான் ஆதரவு. தமிழை எந்திரிச்சு அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. மில்கி என்ன எல்லாத்தையும் பார்ப்போம். 65 பார்த்து வந்தானே, கொஞ்சம் இந்த லிக்கர்களை போட்டு கொஞ்சம் அவுட் ஆயிட்டான். மதுவின் போதையிலேயே இருக்கான். அது பிறகு சினிமா போதையிலேயே இருக்கான். சினிமாவில் என்ன எம்ஜிஆர் சிவாஜி நல்ல கருத்துக்கள் தானே சொன்னாங்க, தப்பு இல்ல. மதுவின் பிடியிலிருந்து முதல்ல வெளியே வருவோம். ரோமானியர்கள் அழிந்தது கேளிக்கைகளால், ரோம் அழிந்தது கேளிக்கையால், மதுவால், சிருங்கார ரசத்தால். தமிழ்நாட்டில் அழிஞ்சிடக்கூடாது. ஒழுக்கத்தோட வருவோம், அதை உருவாக்கி கொடுப்போம். நம்ம வருங்கால தலைமுறை பாதுகாப்பாக இருக்க வேண்டும். வஞ்சகம் செய்கிறது கர்நாடகம், வஞ்சகத்தை தடுக்க மறுக்கிறது மத்திய சர்க்கார். 12 மாவட்டங்கள் அழிந்து போகும். சென்னைக்கு குடிநீர் இருக்காது, 5 கோடி மக்களுக்கு குடிநீர் இருக்காது. கர்நாடகத்தின் தொடர் திட்டங்கள், அணைக்கட்டுகள் நடத்தப்பட்டால்
3 கோடி மக்களுக்கு விவசாயம் இருக்காது. எத்தியோப்பியாவை போல ஆகும் தமிழகம். கேரளாக்காரனையாவது 13 சாலையில போய் முற்றுகை போட்டோம். நாங்க எல்லாம் போய் கழுத்து பிடியா பிடிச்சோம். இந்த கர்நாடகத்தை நம்ம அப்படி செய்ய முடியாது. அப்ப என்ன செய்யறது? அந்த காலத்துல ராஜராஜ சோழரும் மங்கம்மாளும் படையெடுத்துட்டு போய் அணையை உடைச்சிட்டு வந்துட்டாங்க. இப்ப நம்ம அப்படி செய்ய முடியாது. அவசரப்பட்டு அப்படி ரெடி ஆயிட்டோம்னு நினைச்சிடாங்க. அப்படிலாம் முடியாது. அப்ப என்ன செய்யறது? டெல்லிக்காரனை பிடிப்போம். நீ இதை தடுக்கலன்னா நாங்க எதுக்கு ஒன்னோட இருக்கணும்? எங்களுக்கு கேடு வருது, தடுக்கல. இங்க இருந்து நெய்வேலியில இருந்து நாங்க எதுக்கு கொடுக்கிறோம்? இங்க இருக்கிற நிறுவனங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட சொந்தம் உக்ரைன் மாதிரி டெக்ளேர் பண்ணிட்டு போயிடுறோம். இப்படி சொல்ல வச்சிடாதீங்க. மத்திய சர்க்கார் நாட்டின் ஒருமைப்பாடு வேணும்னா கர்நாடகத்துக்காரன் சட்டவிரோதமா செய்யறான். ஒரு தேசத்துக்கு போகிற தண்ணியை இன்னொரு தேசம் தடுக்க முடியாது. ஒரு மாகாணம் தடுக்கிறது என்றால், ஆகவே பல முனைகளில் ஆபத்து தமிழகத்துக்கு. அனைத்து முனைகளிலும் போராடுவோம்.